வணக்கம் மக்களே! நம்ம சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டு வளர்ந்த சக்கரவள்ளி கிழங்க பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நல்லதுன்னு. அது செய்றது ரொம்ப ஈஸி. இட்லி வைக்கும்போது கீழ உள்ள பாத்திரத்தில குட்டி குட்டியா இதே மாரி ஸ்லைஸ் வெட்டி வச்சுட்டிங்கன்னா, இட்லிய வேகுற நேரத்தில இதுவும் வெந்துரும். 10 நிமிஷத்தில அமைஞ்சிரும். இந்த மாரி அமுக்கி பார்த்தான்னா, இது கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கணும். ரொம்பயும் குழஞ்சிட்டா நல்லா டேஸ்ட் இருக்காது. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான இது. காலையிலேயே நீங்க செஞ்சு வச்சுட்டீங்கன்னா, ஈவினிங் கூட சாப்பிடலாம். பிரேக்ஃபாஸ்ட் இட்லி ஊத்தும்போதே செஞ்சு வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு அதில நெறைய ஃபைபர், பொட்டாசியம் நெறைய இருக்கு. உங்களுக்கு அப்படி பிடிக்கலன்னா, நீங்க சிப்ஸ் மாரி செஞ்சுக்கலாம். சிப்ஸ் செய்றதுக்கு ஏர் ஃப்ரையர் வேணும். ஸ்லைஸா ஸ்கின் எடுத்துட்டு, சின்னதா கட் பண்ணி, கொஞ்சம் ஆலிவ் ஆயில், சால்ட் மட்டும் போட்டு, ஏர் ஃப்ரையர் ட்ரேல குமிச்சு வைக்கக்கூடாது. ஒரே லேயரா வச்சு, நான் 380 டிகிரி 10 நிமிஷம் தான் வச்சேன். இடையில வந்து கொஞ்சம் திருப்பி போடணும். ஏன்னா ஒரு பக்கம் மட்டும் நல்லா ஆயிருக்கும். ஸோ கொஞ்சம் திருப்பி போட்டு 2 பக்கமும் ஆயிரும். 10 நிமிஷத்தில இது சிப்ஸ் மாரி இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இத நம்ம ஸ்நாக்குக்கு எடுத்துட்டு போய்க்கலாம். காலைல செஞ்சு 2, 3 நாள் கூட கெட்டு போகாம இருக்கும். இது பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறதுக்கும், ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போனா நல்லாயிருக்கும். இப்படி வெளியில கிரிஸ்பியா இருக்கும். உள்ள லைட்டா சாஃப்ட்டா இருக்கும். இது கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.